பொங்கல் திருநாள் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்கள் தங்கள் வீடுகளில் தோரணம் கட்டி கரும்பு, காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை படையலிட்டு புத்தரிசியில் பொங்கல் பொங்கி சூரியனுக்கு ஆராதனை காட்டி இயற்கையை வழிபட்டனர். பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு தை மகளை வரவேற்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக தொடங்கியது. சீரிப்பாயும் காளைகளை இளம் காளையர்கள் அடக்கி வருகின்றனர். வெற்றி பெறும் இளைஞர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 1000 காளைகளும் 900 மாடுபிடி வீரர்களும் களத்தில் இறக்கப்படுகின்றனர். 2500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்று இரவு 7 மணி வரை இந்த போட்டி நடைபெறுகிறது. தேசிய கீதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதேபோல் தமிழ்தாய் வாழ்த்து முக்கியம் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த முறை தமிழ்நாடு என சொல்லக்கூடாது என்று கூறிய ஆளுநர் இந்த முறை தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது என்று கூறியதாகவும், தேசிய கீதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தமிழ்தாய் வாழ்த்து முக்கியம் என்று உறுதிப்பட தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வாக்கிங் சென்ற ஒரே ஆளுநர் தான் என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த செந்தில்குமார் புகார் மனு அளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது சீமானுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளதாகவும், அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியின் தலைவரே தேர்தல் பரப்புரை செய்ய முடியாத அளவுக்கு ஜனநாயகம் கேள்விக்குறியாக உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளையை அடக்குவோருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளையை அடக்குபவர்களுக்கு அரசு பணி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்ததாகவும், அந்த வாக்குறுதியை செயல்படுத்த வேண்டும் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் சென்னை சங்கமம் நாம் நம்ம ஊர் திருவிழாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முரசு கொட்டி தொடங்கி வைத்தார். வரும் 17ஆம் தேதி வரை இந்த விழா நடைபெறுகிறது. சென்னையில் 18 இடங்களில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. 250 புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் கிராமிய இசை நிகழ்ச்சி நடனங்களை நடத்துகின்றனர். முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறித்து ஆளுநர் ரவி அவதூறு பரப்புவதாக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மரபின்படி இறுதியில் தான் தேசிய கீதம் பாட முடியும் என்று கூறியதே தேசிய கீதம் பாட முடியாது என்று பொருளியை கிளப்புகிறார் என்று விமர்சித்த சண்முகம், அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வதை விட்டுவிட்டு ஆளுநர் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும், இல்லை என்றால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் கடுமையாக சாடினார். தவிக தலைவர் விஜய் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உலகமே போற்றி வணங்கும் உழவர் திருக்கூட்டத்தின் ஒப்பற்ற கொண்டாட்ட திருநாள், கால்நடைகள் நன்மதிப்பு பெறும் நன்றி திருநாள், காளைகள் திமிழ் நிமிர்த்தி களம் காணும் வீர திருநாள் என்றும் 2026 உண்மையான சமூக நீதி இந்த தமிழ் திருநாளில் தமிழகம் தலைநிமிர உறுதியேற்போம் என்றும் விஜய் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். வாரத்தில் 90 மணி நேரம் ஊழியர்கள் வேலை செய்தால் அவரது முதலாளி இன்னொரு லம்போர்கினி கார் வாங்குவார் என்று பெரும் முதலீட்டாளர் விஜய் கோடியா விமர்சித்துள்ளார். L&T நிறுவன தலைவர் சுப்பிரமணியன், ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு நேரம்தான் மனைவியின் முகத்தை பார்ப்பீர்கள் என்று கூறியதற்கு அவர் பதிலடி கொடுத்துள்ளார். தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திராவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அஜித் வாழ்க, விஜய் வாழ்க என்று கூறும் ரசிகர்களே, நீங்கள் எப்பொழுது வாழப் போகிறீர்கள் என்று அஜித்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என் ரசிகர்கள் வாழ்வில் நன்றாக இருப்பதை கேட்டால் மகிழ்கின்ற நபர் நான் தான் என்றும், வாழ்க்கை மிகவும் சிறியது என்பதை நினைவு கொள்ளுங்கள் என்றும் அஜித் அறிவுறுத்தியுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது.
புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.